திரு ஷாம் இணைப்பில் இருக்கீங்க. மயிலாப்பூரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரோட் ஷோ மேற்கொண்டு வராரு. இது சென்னை முழுக்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு பார்வையாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, கடந்த 2021 மக்களவைத் தேர்தலில் சென்னை அப்படின்றது திமுகவுடைய கூட்டணிகளுடைய முக்கிய கோட்டையாக பார்க்கப்பட்டது. இந்த முறை கடந்த மக்களவைத் தேர்தலில் குறிப்பாக தென் சென்னை தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 2ஆம் இடம் வந்தாங்க. இந்த நிலையில் தற்போது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆதரவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பரப்புரை மேற்கொண்டு வராரு. மூத்த பத்திரிகையாளர் திரு ஷாம் இணைகிறார். சார் வணக்கம். சென்னை முழுக்க அமித்ஷா அவர்களுடைய பரப்புரை தாக்கத்தை ஏற்படுத்துமா? சென்னையை கூடுதலாக கவனம் செலுத்துதா பாஜக கூட்டணி? சென்னை கூடுதலாக கவனம் செலுத்துவார்கள். காரணம், மயிலாப்பூர் என்பது போன முறை 2வது இடம், நல்ல வெற்றிகரமான தோல்வி தான். அது தமிழிசை அவர்களே வர்ணித்த விதம் தான். எனவே இந்த முறை அது ஒரு தொகுதி சட்டமன்ற தொகுதி என்று வரும்போது வெற்றி பெற முடியும் என்று நினைப்பார்கள். பிராமண ஓட்டு வங்கியை கணக்கில் எடுப்பார்கள். ஆனால் எனக்கு தெரிந்த மயிலாப்பூர் பிராமணர்கள் பெரும்பாலும் சிபிஎம் அவர்கள் ரொம்ப ஆழ்ந்த மத நம்பிக்கை என்று சொல்ல முடியாது, இடதுசாரி சிந்தனைகள் எல்லாம் உண்டு. அந்த கணக்கு எந்த அளவுக்கு சரியாக வரும் என்று தெரியவில்லை. பிஷர்மேன் ஓட்டு கொஞ்சம் திமுகவுக்கு எதிராக இருக்கிறது என்கிற உணர்வு இருக்கிறது. அதை சரி கட்ட முயற்சிப்பார்கள். பெரும்பாலும் அமித்ஷாவின் கேம்பெயின் பிற மாநிலங்களில் இப்போது தமிழ்நாட்டிலே எப்படி அமைகிறது என்றால், தற்போதைய பெண்கள் இடஒதுக்கீடு சட்டம், இடஒதுக்கீடு அதை எதிர்த்தது திமுக தான், காங்கிரஸ் தான். பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். ஆனால் அதை அவர்கள் தடுத்து விட்டார்கள். இது பெண்களுக்கு செய்யப்படுகிற துரோகம், தமிழ்நாட்டு பெண்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள அநீதி. இந்த பாணியில் தான் இந்த பிரச்சாரம் முழுவதுமே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இது திமுக நேரேட்டிவ் தான். திமுக நேரேட்டிவ் என்னவென்றால் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு. இப்போது அமித்ஷாவும் தெரிந்தோ தெரியாமலோ அதே நேரேட்டிவ்க்குள் தான் போகிறார். கடைசியில ஓட்டு வங்கி என்பது டெல்லி ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு திமுக தான் ஒரே வழி. இப்படியான அந்த நேரேட்டிவ் தான் செல்கிறது. பெரும்பாலும் இந்த ரோட் ஷோக்களை பொதுமக்கள் விரும்புவதில்லை என்பதுதான் என் கருத்து. காரணம், பெரிய அளவுக்கு அது போக்குவரத்தையும் தடை செய்கிறது, பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது. பாரதிய ஜனதா தலைவர்களாக பரவாயில்ல, 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் ரோட் ஷோ தான். விஜயெல்லாம் ரோட் ஷோ போனார்னா ஏர்போர்ட்ல ஆரம்பிச்சு மையப்பகுதி வரைக்கும் ரோட் ஷோ போனாரு. ஏதாவது ஒரு வகையில தேர்தல் ஆணையம் ரோட் ஷோக்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதுதான் நல்லது என்பது என் கருத்து. இப்ப கடந்த மக்களவை தேர்தலை ஒப்பிடும்போது அதிமுகவுடைய கூட்டணி அமைச்சருக்கு பாஜக, ஆனா பாஜகவுடைய தலைவர்கள் கடந்த முறையை போல இப்பவும் அதே யுக்தியோட பரப்புரை மேற்கொள்றாங்களா, இல்ல அந்த பரப்புரை அப்படின்றது இன்னும் கூடுதலாக கான்சென்ட்ரேட்டடாக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை கவனிச்சு பண்றாங்களா? வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளுக்கு கவனம் செலுத்துகிறார்கள். உதாரணமாக கன்னியாகுமரியில் பிரதமர், கோயம்புத்தூரில் பிரதமர், மயிலாப்பூரில் அமித்ஷா அவர்கள், ராஜ்நாத் சிங் அவர்கள், அங்கு ராதாபுரத்தில் ராஜ்நாத் சிங். இப்படி பார்க்கும்போது அவர்களுக்கென்று ஓரளவுக்கு ஓட்டு வங்கி இருக்கிற பகுதிகளிலே வெற்றி பெறக்கூடிய பகுதிகள் தான் கான்சன்ட்ரேட் செய்கிறார்கள். அதிமுக ஆதரவு உள்ள தொகுதிகள் என்று எடுப்பதை விட பாரதிய ஜனதா ஆதரவு உள்ள தொகுதிகள் என்று அவர்கள் எடுத்துக்கொள்கிறார். சரிதான், அந்த கணக்கு நான் தவறு என்றெல்லாம் கூறவில்லை. ஆனால் அதிமுக கூட்டணி கட்சிகள், இதுல திமுக அதிமுக இரண்டும் கிட்டத்தட்ட சமபலம் என்று வைத்துக் கொண்டால், கூட்டணி கட்சிகளின் 1%, 1.5%, 2% ஓட்டு ரொம்ப முக்கியம். அந்த வகையில் அதிமுக கூட்டணியில் 2 கட்சிகளுக்கு தான் ஓரளவுக்கு ஓட்டு வங்கி இருக்கிறது. ஒன்று பாரதிய ஜனதா, இன்னொன்று அமமுக. ஆனால் திமுக கூட்டணியிலே நிறைய கட்சிகளுக்கு ஓட்டு வங்கி இருக்கிறது. உதாரணமா சிபிஐ, சிபிஎம், இப்படி நிறைய கட்சிகளுக்கு ஓட்டு வங்கி இருக்கிறது. அதிமுகவில் இருக்கிற பாமக ஓட்டு வங்கி பிளவுபடுகிறது. பாமக ஓட்டு வங்கி குறிப்பாக வட மாவட்டங்களில் தான் இருக்கிறது. இப்படி எல்லாம் கணக்கு பார்க்கும்போது ஓட்டு பிளவு என்பது கண்ணுக்கு தெரிகிறது. அதாவது ஆளுங்கட்சியை எதிர்த்த ஓட்டு பிளவு குறைந்தபட்சம் 3 முனை ஆளுங்கட்சியை எதிர்த்து பிளவுபடுகிற ஓட்டு, சில இடங்களில் அதிகபட்சமாக 6 முனையாக அது பெறுகிறது. அந்த ஓட்டு பிளவு என்பது ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக முடியும் என்பதுதான் எனது பார்வை. இப்ப பாஜகவுடைய வியூகம் தொடக்கத்தில் கோவில் நகரங்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளை கைப்பற்றணும், அதில் கேட்டு வாங்கணுன்றது ரொம்ப கவனமாக இருந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் அறுபடை தொகுதிகளில் எதுவும் பெருசாக கிடைக்கல. ஆனால் சென்னையில் தலைநகரில் மயிலாப்பூர் இந்த ஒரு தொகுதி தான் பாஜகவுக்கு கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதை கைப்பற்றுறது அப்படின்றது ஒரு பெரிய பர்செப்ஷன் வைஸில் பாஜகவுக்கு பெரிய வலிமையாக பார்க்கும். ஸோ இந்த வகையில் எந்த அளவுக்கு பாஜக இதை தனக்கு வாய்ப்பாக பயன்படுத்தணும்னு விரும்புது? சென்னையில 16 தொகுதிகளில் போன முறை 100% வெற்றி திமுகவுக்கு. இயல்பாகவே ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராபபிலிட்டி போட்டாலுமே அதே 100% வெற்றியை மெயின்டைன் செய்ய முடியாது. கோயம்புத்தூர் 100% வெற்றி அதிமுகவுக்கு, அதே 100% வெற்றியை மெயின்டைன் செய்ய முடியாது. உத்தரப்பிரதேசத்தில் 100% வெற்றி பாரதிய ஜனதா பெற்றது. அடுத்த தேர்தலில் அது குறைந்தது. இது இயல்பு.
அப்படி பார்க்கும்போது திமுக ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய தொகுதிகளில் பாரதிய ஜனதா அதிமுக கான்சன்ட்ரேட் செய்யும். அதிலே மயிலாப்பூர் நமக்கு வசதியான தொகுதி என்று அவர்கள் நினைப்பார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல அது ஒரு கோவில் நகரம், கோவிலை சுற்றியுள்ள ஓட்டு வங்கி. ஆனால் அதில் பலதரப்பட்ட ஓட்டு வங்கி இருக்கிறது. வெறுமனே மத அபிமானிகள் மட்டும் நிறைந்ததல்ல மயிலாப்பூர். நிறைய பலதரப்பட்ட ஓட்டு வங்கி இருக்கிறது. தமிழிசை அவர்களுக்கு எதிர்ப்பான ஓட்டு வங்கி எது என்றால் மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்ட் ஓட்டு வங்கி. அதிலே பெரிய அளவுக்கு பணம் போட்டு ஒரு 5000 பேர் கிட்ட மயிலாப்பூர் பகுதியில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஓட்டு என்பது பார்த்தால் ஒரு 10,000 to 13,000 ஓட்டு வரைக்கும் வருகிறது. அது அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. இப்படி பல கணக்குகள் இதில் ஓடுகின்றன. சென்னையை பொறுத்தவரை 16 தொகுதிகள் கைப்பற்ற வேண்டியது திமுகவுக்கு பிரஸ்டீஜ் பாயிண்ட். அதில் ஒரு சில தொகுதிகள் வெற்றி அடைந்தால் கூட அது அதிமுகவுக்கு லாபமாகத்தான் முடியும். இப்போ கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனாலிசிஸ் வந்தது. மயிலாப்பூர் தொகுதியுடைய அதாவது பொருளாதார ரீதியாக முன்னேறிய வகுப்பினர் பாஜகவுக்கும், அதே தொகுதியில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள் திமுகவுக்கும் வாக்களித்ததா ஒரு அனாலிசிஸ் இருக்குது. ஆனால் இந்த முறை 4 முனை போட்டி. இந்த அனாலிசிஸ் எல்லாம் இப்போ இதுக்கு பொருந்துமா இருக்குமா, இல்லை யாருக்கு யாருடைய வாக்கு வங்கி போகுது? கடந்த முறை மாதிரி இருமுனை போட்டி தான் இப்பயும் இருக்கா? இருமுனை போட்டி என்று சொல்ல முடியாது. காரணம், அர்பன் ஏரியாக்களில் விஜய்க்கு ஒரு வீச்சு தென்படுகிறது, கண்டிப்பாக தென்படுகிறது. நட்சத்திர வேட்பாளர்கள் நிற்கும் பகுதிகளிலே தாவேகா குறைந்தபட்சம் 40,000 ஓட்டு வரைக்கும் வாங்குவதற்கான ஸ்கோப் இருக்கிறது. நட்சத்திர வேட்பாளர்கள் என்றால் நான் சொல்வது ஆதவ அர்ஜுன் மாதிரியானவர்கள், விஜய் மாதிரியானவர்கள். அதே நேரத்தில் சாதாரண வேட்பாளர்களுக்கும் குறைந்தபட்சம் 10,000 ஓட்டு கிடைக்கத்தான் செய்யும். 10,000 முதல் 15,000 ஓட்டு அர்பன் ஏரியால அந்த ரீச் இருக்குது, அது மறுக்கவே முடியாது. அது யாருக்கு பாதகமாக முடியும் என்றால் கண்டிப்பாக ஆளுங்கட்சியின் ஓட்டுக்கு எதிராக இருப்பவர்களுக்கு தான் பாதகமாக முடியும். திமுக எனக்கு பிடிக்கவில்லை, நான் யாருக்காவது ஓட்டு போட வேண்டும். முன்பு அதிமுகவுக்கு போட்டேன், இல்ல அதிமுக கூட்டத்தில் பிஜேபி இருந்தா பிஜேபிக்கு போட்டேன். இப்ப எனக்கு சாய்ஸ் கூடும்போது மிக இயல்பாக திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி தான் பிளவுபடும். விஜய் திமுக வாக்கை குறிவைத்து அவர் பேசுகிறார். திமுகவா தாவேக்காவா என்பதுதான் அவர் கேள்வி. அப்படி என்றால் திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கியை தானே அவர் குறிவைக்கிறாரு. அதே வாக்கு வங்கியை தானே பிற கட்சிகளும் குறிவைக்க முடியும். இயல்பே அதுதானே. அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு அந்த எட்ஜி கிடைக்குது. அந்த எட்ஜி சென்னையில 16க்கு 16 கிடைக்குமா, இதைத்தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரிஷா.